ஹாய் ஆல், வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வாழ்க்கையிலேயே அன்பாக்சிங்லாம் பண்ணி பழக்கமே இல்லை. அண்ட் இந்த பொருளை வந்து சரி வீடியோவுக்காக அன்பாக்ஸ் பண்ணலாம், ஏன்னா கண்டென்ட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் அன்பாக்ஸ் பண்ணுகிறேன். என்னுடைய யூட்டர்ன் எடுத்துக்கிறேன். யூட்டர்ன் ஓகே. ஸோ இந்த பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ இந்த பொருளை வந்து நம்ம கேரளாவில் தான் வந்து இந்த பொருள் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர்கிட்ட நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து திருச்சூரில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வாங்குறதா ஐடியா இருக்குது, ஸோ அங்கே ஏதாச்சும் கிடைக்குமா, நல்ல கடை இருக்குமா அப்படின்னு. அண்ட் அவரும் வந்து 2-3 சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு அவரே போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பாவம், எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டுலாம் வந்தார். ஸோ இந்த பொருளை பற்றி மெயினாக சொல்லணுன்னா, கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம் தான் இது. ஸோ நிறையா பேர் வீட்டில் வந்து கேரளாவில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஐட்டம் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயும் கிடைக்கும். நானும் 2-3 இடத்துல விசாரித்தேன், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து டிசைன்ஸ் வந்து கம்மியாக தாங்க இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னனால தான் சரி ஓகே, ஒரு 2000 மிச்சமாகும். அண்ட் ஆல்சோ கேரளாவில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால என் ஃப்ரெண்டையே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அந்த பொருளை தான் வந்து அவர் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காரு. ஸோ அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த பொருளை வாங்கிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோ. அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட், தெரியுதா? இதுதான் வந்து அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற இடம். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் கூட்டாளி தான். ஸோ ஒரு 3 வருஷமாக நல்ல பழக்கம். நாங்கள் வந்து ஜெர்மனியில் ஒட்டுக்காக தான் இருந்தோம். நான், இவர் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார். ஸோ நாங்கள் 3 பேருமே ஜெர்மனியில் ஒட்டுக்காக இருந்தோம். அண்ட் அந்த டைமில் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் நிறையா ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தோம் அங்கே இருக்கும்போது. ஸோ அது நாங்கள் வந்து மார்ச்சில் வந்து லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஓகே 2 வீக்ஸ் தான், 2 வீக்ஸில் கொரோனா கண்ட்ரோல் ஆயிரும், நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துலேருந்து மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம், ஜாலியாக மறுபடியும் ட்ரிப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 months ஆயிடுச்சு. ஸோ 11 months கழித்து இவரையும் மீட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அவ்வளோதான், வேறு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ போய் அவர் பார்சல் கொண்டு வருவார். அண்ட் பார்சல் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கியாச்சு. நம்ம இடத்துக்கு இப்போ அதை கொண்டு போயிட்டு அதை வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், வெயிட் பண்ணி. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஐட்டம் நான் சொன்னது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் மேலே வச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம். தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஐட்டம் என்னன்னா இதுதான். பாக்ஸை சைடில் வச்சிடலாம். ஓகே, பாக்ஸ் ரெடியா? ஸோ இதுதான் அந்த பொருள். யானையோட அந்த ஃபோரெட்டில் போகிற பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ
இருங்க, கவரெல்லாம் பிரித்து நான் காமிக்கிறேன். மெயினாக இது வந்து வீட்டு ஹாலில் மாட்டுறதுக்காக தான் வந்து இது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான், யானையோட பட்டம். அண்ட் க்ளோஸராக நான் காமிக்கிறேன் என்னவா டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து அந்த ஐட்டம் நான் சொன்னேன். ஸோ இந்த யானையோட பட்டம் வந்து இந்த பூரம் ஃபெஸ்டிவலில் வந்து எல்லா யானைக்கும் வந்து இந்த பட்டம்லாம் போட்டிருப்பாங்க. பூரம்னு இல்லை, எல்லா ஃபெஸ்டிவல் அப்பவும் வந்து இந்த மாதிரி யானைக்கு பட்டம் போட்டு தான் அங்கே அந்த ஃபெஸ்டிவலே நடக்கும். ஸோ அதுதான் ரொம்ப நாள் எனக்கு வாங்கணும்னு ஆசை. அண்ட் வாங்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த என்டையர் ப்ராடக்ட். அண்ட் ஓகே, மேலேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெல்வெட் கிளாத்திங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெல்வெட் கிளாத்திங் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாஷபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஏதாச்சும் தூசியானால் கூட ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பவுல் ஷேப்பில் வந்து டிசைன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி இந்த டிசைன் வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிகண்ட்டான லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன இன்வெர்டட் பவுல்ஸ் அண்ட் இந்த ஒரு பவுல் மாதிரி ஒரு 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 டிசைன். அண்ட் நடுவில் வந்து இதை பார்த்தா ஏதோ நோஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அண்ட் அது கீழே வந்து இந்த ஒரு கட்டிங்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசுலேருந்து அப்படியே சின்னதாகிட்டே வருது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பவுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐ மீன் பவுல் மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பெருசில் ஆரம்பித்து அண்ட் அப்படியே வந்து கீழே வர 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 சின்னதாகிட்டே வரும். அண்ட் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து த்ரெட்ஸ் தான். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி த்ரெட்டு தான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இது தமிழில் வந்து ஏதோ குஞ்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு சைட்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, பிளாக், ரெட்டு அண்ட் எல்லோ அப்படின்னா நிறையா கலர்ஸில் அந்த த்ரெட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஓகே வாலில் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குட். அண்ட் ஓகே, இது என்ன? ஓகே, இது வந்து பார்த்தா லெதர் மாதிரி இருக்குது, பட் ஒரிஜினல் லெதராக இருக்குமான்னு தெரியாது. ஓகே, ஒரிஜினல் லெதராக இருக்குது அது கண்டிப்பாக, ஏன்னா ஒரிஜினல் லெதராக இருந்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெதர் மேலே இந்த ஒரு பார்ட்டை வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி தனி பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டை வந்து தனியாக அவங்க செஞ்சு அதுக்கப்புறம் அந்த லெதர் மேலே வந்து அவங்க எம்பெட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஓவரால் இது ப்ராடக்ட்டு. ஸோ கைஸ், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இதோட 5.25 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாலில் வந்து ஒரு சென்டர் பீஸாக மாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள் இது. ஸோ யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், சூப்பராக இருக்குது. அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தார். இன்ஃபேக்ட் கேரளாவில் திருச்சூர்லலாம் வந்து ரொம்ப கொரோனா கேசஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு, பட் ஸ்டில் எனக்காக வாங்கிட்டு வந்தார். ஸோ அவருக்கு வந்து தேங்க் பண்ணி ஆகணும்னு நான். அண்ட் வேறு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு வேறு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.